உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவையே இந்திய திருநாடு மிஞ்சுகிறது என்கின்ற உலகளாவிய சர்வே தகவல் ஒன்று புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியை இப்போது காணலாம். அமெரிக்காவை சேர்ந்த மார்கன் ஸ்டான்லி என்ற நிறுவனம் உலக நாடுகளின் பொருளாதாரம் குறித்து ஆண்டுதோறும் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டு வருகிறது. இந்த நிறுவனம் வெளியிடக்கூடிய ஆய்வறிக்கை என்பது உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட உண்மையான சர்வே ஆகும். அந்த வகையில மார்கன் ஸ்டான்லி நிறுவனம் உலக நாடுகளை மிஞ்சும் அளவுக்கு இந்தியா பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்று தெரிவித்துள்ள தகவல்கள் தான் இப்பொழுது புதிய பரபரப்பையுமே ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய சர்வதேச ஆய்வறிக்கையில முதலாவதாக அமெரிக்கா பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது தங்களின் பொருளாதார வளர்ச்சி மேம்படுவதற்காக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், சீனா உள்ளிட்டவை அதிக தொகை செலவிட்டு வருகிறது. இருந்த போதிலும் சர்வதேச பொருளாதார வளர்ச்சி மந்தமாகவே இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு சர்வதேச பொருளாதாரம் என்பது முழுமையாக மீட்சியடையவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரையில பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் பல்வேறு நாடுகள் மீது வர்த்தக வரிகளை விதித்துள்ளது. இதன் காரணமாக கடந்த ஏப்ரலில் அமெரிக்காவின் பொருளாதாரம் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. இது உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு ஆண்டில் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி 1.5% இருக்கும். வருகின்ற 2026ஆம் ஆண்டின் அமெரிக்க நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 1% குறையும். இது மட்டுமல்ல, அமெரிக்காவில் தற்போது பணவீக்கம் 3% இருக்கிறது. மேலும் சட்டவிரோதமாக குடியிருக்கிறார்கள் என்று சொல்லி பல வெளிநாட்டினரை அமெரிக்கா வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகிறது. இதன் காரணமாக அமெரிக்காவில் தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும். இதனால் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மிக மோசமாக பாதிக்கும் என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல் ஐரோப்பாவின் பொருளாதாரம் நடப்பாண்டில் 1% இருக்கும். சீனாவின் வீட்டு வசதித்துறை பெரும் சரிவை சந்தித்து வருகிறது. எனவே அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது 4.5% இருக்கும். வருகின்ற 2026ஆம் ஆண்டில் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 4.2% குறையும். ஜப்பான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரையில நடப்பாண்டில் 1% இருக்கும். அடுத்த ஆண்டில் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 0.5% குறையும். இதேபோல் பிரேசில், மெக்சிகோ நாடுகளின் வளர்ச்சியும் தடைபட்டு வருகிறது. அமெரிக்காவின் சில கொள்கை முடிவுகள் லத்தீன் நாடுகளையும் கடுமையாக பாதித்துள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உலக அளவில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அந்த நாட்டின் உள்நாட்டு சந்தை அபரிமிதமாக வளர்ச்சியடைந்துள்ளது. நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 5.9% இருக்கும். வருகின்ற 2026ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% அதிகரிக்கும் என ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்கா உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி என்பது 1%த்திற்கும் குறைவாகி வரக்கூடிய நிலையில சீன தேசம் 4.5% வளர்ச்சி காணப்படும் என சொல்லப்பட்டுள்ள நிலையில இந்திய நாடு தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியில 6.4% அதிகரிக்கும் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தியாக இந்தியர்களால் பார்க்கப்படுகிறது. இது பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் நடந்த உலக வரலாறு என பாரதிய ஜனதா கட்சியினர் தங்களுடைய கொண்டாட்டங்களை தெரிவிக்க காத்திருக்கிறார்கள் என்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் இந்த சிறப்பு செய்தி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.